மதுரை விமான நிலைய ஓடுதள பாதை அருகே கட்டப்பட்டு வரும் புதிய கட்டிடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் வானுயர அளவில் கரும்புகை சூழ்ந்தது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய பொருட்கள் எரிந்து சேதமடைந்த நிலையில் தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ், எப்போது இந்த விபத்து நிகழ்ந்தது? நிச்சயமாக மதுரை விமான நிலையம் அருகே கட்டப்பட்ட ஒரு புதிய அலுவலக கட்டிடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஏசி இயந்திரங்கள் சேதமடைந்தது. மதுரை விமான நிலையம் விரிவாக்க சம்பந்தமாக நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் இதற்கான மதுரை விமான நிலையம் விரிவாக்கப்படுத்தப்பட்டால் அதற்கான புதிய அலுவலக கட்டிடம் மற்றும் வாட்சிங் டவர், லைட் ஹவுஸ் போன்ற கட்டிட பணிகளானது 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று மதியம் 2:30 மணி அளவில் உணவு இடைவேளையின் போது ஏசி இயந்திரங்கள் அடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த அறையில் திடீரென கரும்புகை வான் உயரத்திற்கு எழுந்ததால் அச்சமடைந்து விமான அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக விரைந்து வந்த விமான நிலைய தீயணைப்பு துறையினர் மற்றும் விமான அதிகாரிகள் புதிய கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை விரைந்து 1 மணி நேரம் போராட்டத்திற்கு அணைத்தனர். இந்த தீ விபத்து ஏற்பட்ட இடத்தில் பணியாற்றி வரும் கட்டிட பணியாளர்கள் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் தீயில் சேதமடைந்த ஏசி இயந்திரங்கள் தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இதில் மதுரை விமான நிலைய புதிய அலுவலக கட்டிடத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எந்த உயிர் சேதமும் ஏற்படாததால் தீயில் சேதமடைந்த ஏசி இயந்திரங்கள் மற்றும் பொருட்களை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த தீ விபத்து குறித்து அவனியாபுரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணைக்கு பின்பரே மொத்தம் சேதமடைந்த பொருட்களில் எவ்வளவு ரூபாய் மதிப்பு என்பது தெரிய வரும். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.